உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 1/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 17ஆம் நாள் சனிக்கிழமை. வளர்விரை. இன்றைய திதி துவிதியை திதி இரவு 12:09 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு திருதியை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். பகல் 11:22 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு உத்திரட்டாதி. இன்றைய யோகம் மரண யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் கிழக்கு. அதற்கான பரிகாரம் தயிர். இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் கோவை ஸ்ரீ கோணியம்மன் அன்ன வாகனத்தில் பவனி. இன்றைய பொது பலன்கள் தெய்வீக மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய, வெளிநாடு பயணம் செல்ல, ஏற்றம் ஸ்தாபிக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் விடாப்பிடியாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க. பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும். ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள்லாம் கரையக்கூடிய நிலை இருக்குது. வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்ட வேண்டிய சூழல் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உங்கள் போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். உங்களால் பயனடைந்தவங்க தற்போது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை ஏற்படும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். வராது என்றிருந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்குது. விலகி சென்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வருவாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை கையாளுவீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால எந்த காரியத்தை தொட்டாலும் 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவது இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கடினமான காரியங்களை மிகவும் எளிதாக முடிப்பீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கனிவாக பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க.
உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும். அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காண்பீங்க. வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் திடீர் யோகம் கிட்டும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க. அக்கம்பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை நீங்கள் கண்டறிவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்தைகளை சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பு. வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேரும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால அனாவசியமான பேச்சை தவிர்க்கிறது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். கவன மறதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கும். வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.